இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. ராசி சக்கரத்தில் 3ஆவதாக வரக்கூடிய ராசி. இந்த ராசியில் மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். இந்த ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். கல்வி, கேள்வி, விவேகம் நிறைந்தவர். அதனால் இதெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவங்கள இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ராஜகுணம் பெற்றவங்க, தந்திரக்காரங்க அப்படின்லாம் அவங்கள சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய கண்கள் ரொம்ப அழகாக இருக்கும். மீன் போன்ற கண்கள் உடையவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கண்களிலே கதை பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல உயரமான உடல் அமைப்பு உடையவங்க, ஒல்லியான தேகம் உடையவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த நெற்றி ரொம்ப பரந்த நெற்றி உடையவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு வசீகரமாக பேசக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி குழம்புவாங்க. மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா அவங்க சந்திரன் நீச்சமாகிறாரு. அதனால மனம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட ஆயுள் உடையவங்க, ஒரு 80 வயதுக்கு மிகாமல் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால எல்லா விஷயத்திலையுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இந்த சுறுசுறுப்பு ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடிஞ்சிடும். அவசரம் காட்டுவாங்க. டக்குன்னு முடிவு எடுத்துட்டு அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிக்கணும், அடுத்தடுத்த வேலையை நோக்கி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி பயணிப்பாங்க. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா சரி அடுத்தது நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை நோக்கி போவாங்க. இதனால் கொஞ்சம் குழப்பவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிழைக்க தெரியாதவங்க அப்படின்னு கூட இந்த மிதுனராசி என்பர்களை வெளியில் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு பல வேலை கற்று வைத்திருக்கக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க. கடினமாக வேலை செய்வாங்க. ரொம்ப பொறுப்புணர்வோடு செயல்படுவாங்க. இருந்தாலும் நிறைய விஷயங்களை கற்று வைக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். நிறைய மொழிகளை கற்று வைத்திருப்பாங்க. இந்த மொழியில் எப்படி பேசலாமா, வேறு மொழியும் இணைத்து பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடியவங்களா இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுனராசி என்பவர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக அமைப்புகள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். எதையுமே ஆராய்ந்து பார்த்து இந்த காலகட்டத்தில் செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணவரத்து போதுமான அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. தொழிலில், வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பான நபராக, ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம், தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க மிகச் சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதை பற்றி திட்டமிடுதல்லாம் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மிதுனராசி என்பர்கள் அமையும். நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. டக்குன்னு வேலை கிடைக்காம கொஞ்சம் போராட்டமான நிலையாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலையை பற்றி கவலை கொஞ்சம் நீங்கும். ஏன்னா கரெக்டாக நல்ல உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக தான் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த மேல் இடத்துல இருந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அது மூலிமா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு கொஞ்சம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு குடும்ப நபர்கிட்ட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக போங்க. குழந்தைகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக போங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலியமாகவும் குழந்தைங்க மூலியமாகவும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்துக்காக கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்ல. எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை நீங்கள் செய்வீங்க. அது பார்ட் டைம் ஜாபாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனைவி வேலைக்கு போகிற மாதிரி இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைங்க வேலைக்கு போகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுனராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் திட்டமிட்டு செயல்படுவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் வழி இருக்கோ அதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மிதுனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த லெசனை எப்படி படிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு படிப்பீங்க. மனதில் என்ன தோடுதோ அதை கரெக்டாக செயல்படுத்துவீங்க. நல்ல ஒரு மதிப்பெண்ணை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிந்து இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க. அதில் வருகின்ற வாரம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் என்ன செய்யணுமோ என்ன இடமாற்றம் செய்யணுமோ அதை செய்வீங்க. வேலையில் ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருக்குது, அதை எப்படி செய்தால் லகுவாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதை திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துவீங்க. அதற்கு நீங்கள் தயாராக இருப்பீங்க. மிகுந்த சாமர்த்தியமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுவீங்க. அதனால் எதிரிகள் கூட உங்ககிட்ட தோற்று போவாங்க. அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சமூக சேவையில் செய்யக்கூடிய ஆர்வம் ஏற்படும். எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு இன்முகத்தோடு மகிழ்ச்சிகரமாக எல்லாத்தையும் செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ரொம்ப பிடிக்கும். சமூக நலத்தில் கொஞ்சம் அக்கறையோடு இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க. மக்களுக்கு சேவை செய்கிறது உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த சேவை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். தாராளமாக செலவு செய்வீங்க. தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. நீண்ட நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, முக்கியமான பொறுப்பு, தலைமையிலேருந்து ஏதாவது ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. ஏன்னா இந்த வாரம் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை டக்குன்னு அப்படியே செயல்படுத்துவீங்க. நினைத்ததை சாதிப்பீங்க. அவசர முடிவை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எடுக்காதீங்க. மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அதுவும் குடும்ப நபர்கிட்ட இந்த காலகட்டத்தில் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய நண்பர்கிட்டையும் உங்களுடைய மனைவிக்கிட்டையும் பேசும்போது டக்குன்னு எடுத்தெறிந்து கோபத்தில் பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். முடிந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கோபத்தை பாராட்ட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் வெங்கடாஜலபதியை வழிபட்டுக்கிடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய பண கஷ்டமும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு மிதுனராசி என்பவர்கள் வெங்கடாஜலபதியை வழிபட்டுக்கிடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.